மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு கடந்த ஆண்டு மதிப்புக்குரிய அந்நியார் அவர்களால் இத்திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்டு ஒவ்வொரு வட்டம் வாரியாக ஒவ்வொரு வட்டத்திற்கும் கிட்டத்தட்ட 4 to 5 சுழற்சி முறையில் ஒவ்வொரு பகுதியிலும் காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பான விஷயம் இதை துவங்கும் போது அந்நியார் அவர்கள் வந்திருந்தாங்க. இன்றைக்கு இது நிகழ்ச்சி நிறைவு விழாவுக்கும் அந்நியார் அவர்கள் வந்திருக்காங்க. அதற்காக அந்நியார் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்று தொடர்ந்து சென்னை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்கான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்ல கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அந்நியார் அவர்களோட பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதற்காக அந்நியார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஓங்கி இருக்கும் வகையில் நாம் அனைவருமே பணியாற்றுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இப்பேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் 365 நாட்களுக்கு பணியாற்றியவர்களுக்கு கௌரவிக்கும் வகையில் இன்றைக்கு மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களின் ஏற்பாட்டில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இப்பேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் அந்நியார் அவர்கள் கௌரவிப்பது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். அவர்களை மீண்டும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று உரையாற்றுகிறேன். நன்றி. இந்த சிறப்பு மிக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்வரின் சரிபாதி, துணை முதல்வரின் தாயார், நம்முடைய அன்பிற்கினிய அந்நியார் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. மேயர் பிரியா அவர்கள் நமது அந்நியாருக்கு மாலை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அண்ணா அவர்களுடைய பெருமுயற்சியோடும் அந்நியாரின் ஆசீர்வாதத்தோடும் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழக தொண்டர்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பெண்கள் முகத்துல நான் கோடி பிரகாசத்தை பாக்குறேன். ஆயிரமா வந்துட்டு இருந்தது, திடீர்னு இந்தா புடி 1000 இல்லை 5000 என்று சொன்ன போது எந்த மாநிலத்தில் இப்படி ஒரு அதிசயம் நடக்கும்? இப்படி பெண்மணிகளை கண்மணிகளாக நேசிக்கிற ஒரு ஆட்சி, அதுவும் ஒரு பெண்மணி மேடையிலே அமர்ந்திருக்கிறார். நான் அவரை பார்த்து வியக்கிறேன். நான் பல ஆண்டு காலமாக அண்ணன் சேகர்பாபு அண்ணனுடைய அறிமுகத்தின் பேரில் அந்நியாரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். வயசே ஆக மாட்டேங்குதுங்க. இவங்களுக்கும் ஆக மாட்டேங்குது, அவருக்கும் ஆக மாட்டேங்குது. 73 வயசுன்னு சொல்றாங்க. சத்தியமா நம்பலைங்க. ஒரு 23 வயது இளைஞரை போல சுறுசுறுப்பாக ஒரு சூரியனாக சுற்றி சுற்றி வருகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் வேற எங்கேயும் கிடையாதுங்க. நான் இவரை சந்தித்ததாக சொல்லுகிறேன். முதல்வர் இவ்வளவு சுறுசுறுப்போடு இப்படி அயராமல் உழைக்கிறார் என்று சொன்னால் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று வீட்டுக்குள்ளே நாம் அந்நியார் அவருக்கு தருகிற அந்த ஆற்றல். எங்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு அந்நியார் பலமுறை வருகை தந்திருக்கிறார். நான் பேப்பர்ல பார்ப்பேன். அந்த முகத்துல இறைவன் மீதான அந்த பக்தி இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுங்களா? நீங்க நாயன்மார்கள் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நீங்கள் பெரிய புராணத்திலே படித்து பார்த்தால் என் அன்பிற்கினியவர்களே, அத்துணை நாயன்மார்களும் செய்த அரும் பெரும் தொண்டு என்ன தெரியுமா? சோறு போட்டதுங்க. அடியார்களுக்கு சோறிட்டது, சாப்பாடு போட்டது. அந்த அடியார்களை வணங்குகிற ஒரு அடியார். நீங்க ஆண்டவனும் அம்பாலும் என்ன ஆசைப்படுவாங்க தெரியுமா? என் பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்று ஆண்டவனும் அம்பாலும் ஆசைப்படுவார்கள். தமிழ்நாட்டினுடைய ஆண்டவனாம் அம்பாலுமாக எனக்கு தெரிந்து நம் முதல்வரும் அவரில் சரிவாதியாக அவர் துணைவியாராக நம் அந்நியாரும் இன்றைக்கு எல்லா திட்டங்களிலும் குறிப்பா இந்த அமுதக்கரங்கள் திட்டம் தொடங்கி
பசி என்பது இந்த நாட்டில் இருந்துவிடவே கூடாது என்று ஒரு ஆண்டவனும் அம்பாளுமாக இருந்து இந்த தமிழ்நாட்டை நேசிக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் எங்கள் பிள்ளைகள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு அமுதகரங்கள் திட்டத்தை எனக்கு தெரிந்து ஒரு பாட்டு எல்லாரும் நம்ம கேட்டிருப்போம். ராசிதா கை ராசிதா ஓ முகமே ராசிதா. 365 நாள் எந்தவித தடங்களும் இல்லாமல் ஒரு திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறுகிறது சொன்னால் அதை தொடங்கி வைத்த பொற்கரங்கள் அப்படி என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலை 7:30 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த காலை சிற்றுண்டியை அதிகாலை 3 மணி முதலே இதற்காக தங்களுடைய உழைப்பை கொடுத்த ஒரு 145 பேர்களுக்கு அந்நியார் அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உழைப்பவர்களை உயர்த்தி பார்க்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்காக உழைத்தவர்களையும் விடக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே ஒரு 100 பேருக்கு சிறப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது அந்நியார் அவர்கள் ஒரு 144 பேருக்கு சிறப்பு செய்ய உள்ளார். முதல்ல பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களுக்கு, கிஃப்ட் தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய தாயகம் கவி அவர்களுக்கு, தாயகம் கவியை தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர் வெற்றியழகன் அவர்களுக்கு, வெற்றியழகனை தொடர்ந்து அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களுக்கு, அவரை தொடர்ந்து அண்ணன் ரங்கநாதன் அவர்களுக்கு, சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களுக்கு, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கு, பணிகள் பல இருந்தாலும் அமுதகரங்கள் நிகழ்ச்சி என்றதால் வருகை தந்து ஒப்புதல் அளித்து முழு நேரம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற அருமை அந்நியார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. நாளைய தினம் கொளத்தூர் தொகுதியிலே மாலை இதேபோல் 6:30 மணிக்கு 2100 மகளிரில் பங்கேற்கின்ற மாபெரும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற இருக்கின்றது. மாபெரும் குலவிளக்கு பூஜை நடைபெற இருக்கின்றது. அன்போடு அதற்கும் அந்நியாரை வர வேண்டும் என்று இப்பொழுதே விண்ணப்பம் வைத்து நன்றி 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 நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.